தமிழ்நாடு அரசு 20 கோடியில் 1000 வருட பழமையான சோழர் கால கங்கைக்குடி சோழபுரத்தில் உள்ள சோழகங்கம் ஏரியை அபிவிருத்தி செய்யும் திட்டம். தமிழ்நாடு அரசின் பாரம்பரிய கடமைகளை மீட்டெடுக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக அரியலூர் மாவட்டம் கங்கைகொண்ட சோழபுரத்தில் அமைந்துள்ள 1000 ஆண்டுகளுக்கு மேலான சோழகங்கம் ஏரி 20 கோடி செலவில் அபிவிருத்தி செய்யப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது. இந்த ஏரி பெரும் சோழ பேரரசர் ராஜேந்திர சோழன் காலத்தில் கட்டப்பட்டது என மதிப்பிடப்படுகிறது. இந்த திட்டத்தை பாரம்பரியத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை இணைந்து செயல்படுத்த உள்ளது. அதில் ஏரியின் இயற்கை அமைப்புகளை பாதுகாக்கும் வகையில் தூர்வாறுதல், சுற்றுச்சூழலுக்கு உகந்த நடைபாதைகள், பூங்கா மற்றும் பார்வையாளர்களுக்கான வசதிகள் உருவாக்கப்பட்டு உள்ளன. முக்கிய அம்சங்கள்: சோழர் கால நீர்ப்பாசன அமைப்புகளின் மீளமைப்பு, சுற்றுலா மற்றும் சுற்றுச்சூழல் மேம்பாட்டு வேலைகள், சோழர் கால நீர்நிலைகள் பற்றிய விழிப்புணர்வு மையம், தொல்லியல் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் மையமான புறணமைப்பு. இந்த திட்டம் தமிழகத்தின் பாரம்பரிய நீர்ப்பாசன வழிமுறைகளை மற்றும் பாரம்பரிய சுற்றுலாவை ஊக்குவிக்கும் ஒரு முக்கிய முயற்சியாக பார்க்கப்படுகிறது. சோழகங்கை ஏரி சோழர்களின் நீர்வள மேலாண்மை திறமையை வெளிக்காட்டும் ஒரு சிறந்த சான்றாக இருந்து வந்தது. தற்போது இத்திட்டத்தில் பாரம்பரிய கௌரவத்தையும் தொல்லியல் மற்றும் சுற்றுச்சூழல் வளர்ச்சியும் ஒரு சேர கொண்டு என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தகவலுக்கு தொடர்ந்து எங்களை பின்தொடருங்கள்.